வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டே 28 கிளாஸ். இன்னைய கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வில் அண்ட் வுட். அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வில்னா எதுக்கு குறிக்கும்னா ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபியூச்சர்ல செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு. ரைட், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா வருவேன், ஐ வில் கம். ஓகே, ஐ வில் கம். நான் போவேன், ஐ வில் கோ. நான் படிப்பேன், ஐ வில் ஸ்டடி. ஓகே, நான் பாஸ் ஆயிடுவேன், ஐ வில் பாஸ். ஸோ இதை மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? வில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா பார்ப்போமா? வில்லோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், வில் இருக்கும், வர்ப் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம்? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீ, இட். ஸோ இது எதுவாக இருந்தாலும் அது கூட என்ன வரும்? வில் இருக்கும், அது கூட ஒரு வேர்ப் இருக்கும். இதுதான் அதுக்கான பேட்டர்ன். ஆல்ரைட், சரி. இப்போ வந்து இதை வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வேர்ப். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? நான் செய்வேன். ஓகே, நான் செய்வேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ இல்லையா? ஐ வில். செய்வேன்றது வேர்ப் இல்லையா? அப்போ என்னது? டூ. கரெக்டா? செய்வேன்ற வேர்ப் என்ன? டூ. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஐ வில் டூ. இப்படிதான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க பாடுவீர்கள் அப்படின்னா எப்படி எழுதலாம்? நீங்கன்றது சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் என்ன? யூ. நீங்கன்றது யூ. வில். பாடுறது வேர்ப் என்ன? சிங். அவ்வளோதான். ஸோ யூ வில் சிங். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் அந்த புத்தகத்தை வாங்குவான். அவன் அந்த புத்தகத்தை வாங்குவான். இது எப்படி சொல்லலாம்? அவன்றது சப்ஜெக்ட், ஹீ வில். வாங்குவான்றது வேர்ப் இல்லையா? பை. ஹீ வில் பை. எதை? அந்த புத்தகம், that book. ஹீ வில் பை that book. அவன், ஹீ, வாங்குவான், வில் பை, அந்த புத்தகம், that book. அவ்வளோதான். கிளியர் ஆச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க, நாங்க உங்களுக்கு உதவோம். இது எப்படி சொல்லலாம்? நாங்கன்றது சப்ஜெக்ட், வி. வில். வர்ப் என்ன? உதவுறது, ஹெல்ப். யாருக்கு? உங்களுக்கு. யூ. வி வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? வி வில் ஹெல்ப் யூ, உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அவங்க கூட்டத்தில் கலந்துப்பாங்க. இது எப்படி சொல்லலாம்? அவங்க. அவங்கன்றது என்னது? தே. ஓகே, இங்க வர்ப் என்ன? கலந்து கொள்றது. கலந்து கொள்றதுக்கு என்னது இங்கிலீஷ்ல வர்ப்? ஜாயின். தே வில் ஜாயின். எங்க? கூட்டத்துல இல்லையா? தே வில் ஜாயின் த மீட்டிங். அவ்வளவுதான். தே வில் ஜாயின் த மீட்டிங். அவர்கள் கலந்து கொள்வார்கள். தே வில் ஜாயின் எங்க? கூட்டத்தில், த மீட்டிங். கிளியர் ஆயிட்டா? ஸோ இப்படிதான் சப்ஜெக்ட் இருக்கணும், வில் இருக்கணும், அது பக்கத்தில் ஒரு வேர்ப் இருக்கணும். இப்படிதான் வந்து வில்ல வந்து எழுதணும். ஓகே, ஃபியூச்சர்ல சொல்லக்கூடிய காரியம், நான் செய்வேன், நான் பாடுவேன், நான் ஆடுவேன், நான் ஓடுவேன். ஸோ இது மாதிரி ஐ வில் டூ, ஐ வில் ஸ்பீக், ஐ வில் சிங், அது மாதிரி சொல்றது தான் வந்து வில்லுக்கான மீனிங். ரைட், இப்போ பாசிட்டிவ் ஃபார்ம்ல பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்? உங்க எல்லாருக்குமே தெரியுமே, வில்லு கூட என்ன சேர்க்கணும்? நாட் சேர்க்கணும். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் பிளஸ் வில் நாட் பிளஸ் வேர்ப். இந்த வில் நாட்னு சொல்லலாம், அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்? அழகா ஓன்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். வில் நாட்னு சொல்லலாம், ஓன்ட்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்க பாப்போம், அதே எக்ஸாம்பிளுக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நான் செய்ய மாட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில். வில் பக்கத்துல என்ன வரணும்? நாட் வரணும் இல்லையா? ஐ வில் நாட் டூ. நான் செய்ய மாட்டேன். நீங்க பாட மாட்டீங்க. சொல்லுங்க. யூ வில் நாட் சிங். அவ்வளவுதான். அவன் அந்த புத்தகத்தை வாங்க மாட்டான். ஹீ வில் நாட் பை தட் புக். அவ்வளவுதான். வில்லு பக்கத்துல நாட். பை தட் புக். நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம். என்ன சொல்லணும்? வி வில் நாட் ஹெல்ப் யூ. அவ்வளவுதான். வி வில் நாட் ஹெல்ப் யூ. அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். தே வில் பக்கத்துல என்னது? நாட் ஜாயின் த மீட்டிங். they will not join the meeting. புரியுதா? ஸோ வில்லு பக்கத்தில் ஒரு நாட்டு போடணும். மாட்டோம்னு சொல்றதுக்கு. ஓகே, ஐ வில் சிங், ஐ வில் நாட் சிங். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். கிளியர் ஆச்சா நெகட்டிவ் ஃபார்ம்? இப்போ கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டின் எப்படி கேட்கணும்? சப்ஜெக்டையும் வில்லையும் ஸ்வாப் பண்ணி போடணும். ஸோ வில்லும் பின்னாடி, சப்ஜெக்ட் பின்னாடி, வர்பு பின்னாடி. அவ்வளோதான். எப்படி கொஸ்டின் எப்படி கேட்பீங்க? நான் பாடவான்னு எப்படி கேட்பீங்க? வில் ஐ சிங். வில் ஐ சிங். நீ வருவியா? நீ வருவாயா? எப்படி கேட்கலாம்?
வில் யூ கம், வரியா நீ வரியா? வில் யூ கம். அவ தேர்வு எழுதுவாளா? எப்படி கேட்கலாம்? வில், அவளுக்கு என்ன? ஷீ. வர்பு என்ன? எக்ஸாம். சாரி, வர்பு என்ன? ரைட் இல்லையா, எழுதுறது. வில் ஷீ ரைட் என்னத்த? எக்ஸாம். வில் ஷீ ரைட் த எக்ஸாம். கிளியர் ஆச்சா? ஸோ வில்லு முன்னாடி, சப்ஜெக்ட் பின்னாடி, அப்புறம் வர்பு பின்னாடி. ஓகே, வில்லு சப்ஜெக்ட் வர்ப், இப்படிதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கணும். கிளியர் ஆச்சா? ரைட். இப்போ ட்ரை பண்ணுவோமா? எக்ஸசைஸ் பண்ணுவோமா? ஓகே. நீங்க அவரை பார்ப்பீர்கள். நீங்க அவரை பார்ப்பீர்கள். எப்படி எழுதலாம்? சப்ஜெக்ட் என்ன? நீங்க, யூ. அப்புறம் பாப்பீங்க, ஃபியூச்சர்ல சொல்றோம் இல்லையா? நீங்க பாப்பீங்க, இன்னும் அவரை பார்க்கல, பாப்பீங்க ஃபியூச்சர்ல. அப்ப என்ன வரும்? யூ வில். பாப்பீங்க வர்ப் என்ன? சி. யூ வில் சி. யார? அவரை. ஸோ யூ வில் சி ஹிம். கரெக்டா? ரைட். யூ வில் சி ஹிம். நீங்க அவரை பார்க்க மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? யூ வில் நாட் சி ஹிம். அவ்வளவுதான். நீங்க அவரை பார்ப்பீங்களா? நீங்க அவரை பார்ப்பீங்களா? எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? வில்லு தூக்கி முன்னாடி போடுங்க. வில் யூ சி ஹிம். அவ்வளவுதான். வில் யூ சி ஹிம். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுவோமா? ஓகே. அந்த விழாவில் நான் பங்கேற்பேன். அந்த விழாவில் நான் பங்கேற்பேன். அந்த விழாவில் நான் கலந்துப்பேன், பங்கேற்பேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் என்ன? ஐ. என்னது? பங்கேற்பேன். இனிமேல் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ண போறேன், கலந்துக்கவே போறேன் இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஐ வில் பார்ட்டிசிபேட். எங்க? அந்த விழாவில். விழாவில்னு வர்றதுனால இன் தட் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஐ வில் பார்ட்டிசிபேட் இன் தட் ஃபங்க்ஷன். நான் பங்கேற்பேன். ஐ வில் பார்ட்டிசிபேட். எங்க? அந்த விழாவில், இன் தட் ஃபங்க்ஷன். கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட், இதை நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அந்த விழாவில் நான் பங்கேற்க மாட்டேன். ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் தட் ஃபங்க்ஷன். அந்த விழாவில் நான் பங்கேற்பேனா, கலந்துப்பேனா? எப்படி கேட்பீங்க? கொஸ்டின் கேட்கலாம். வில்ல தூக்கி முன்னாடி போடுங்க, ஐ தூக்கி பின்னாடி போடுங்க. வில் ஐ பார்ட்டிசிபேட் இன் தட் ஃபங்க்ஷன். அந்த விழாவில் நான் கலந்துப்பேனா, நான் பங்கேற்பேனா? கிளியர் ஆச்சா? சூப்பர் கிளியர். இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரைட். வில்லுன்றது ஃபியூச்சர்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடியது. கிளியர்? ரைட். இப்போ அடுத்த டாபிக் வந்து வுட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். சப்ஜெக்ட் இருக்கணும், நடுப்புற வுட்டு, அது பக்கத்தில் வர்பு. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீட் எதா இருந்தாலும் வுட்டு, அது கூட ஒரு வர்பு. ஓகே. இப்போ வுட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒன்று வில்லோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம வுட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பொலைட்டா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப தாழ்மையாக கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன், ஒரு கற்பனையான விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இந்த வுட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 வகையில் இந்த வுட்டுன்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேரி செட் தட் ஜான் வுட் கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ்ட் ஃபார்ம். மேரி சொன்னா, பாஸ்ட்ல என்னது? மேரி சொன்னா. ஓகே. என்னது? ஜான் வருவானு. தட் ஜான் வுட் கம். ஜான் வருவானு. மேரி எப்படி சொல்லியிருப்பா? ஜான் வில் கம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ நான் என்ன சொல்றேன்? மேரி சொன்னா. ஓகே. மேரி வந்து இப்போ நான் மேரியா இருந்தா என்ன சொல்லுவேன்? ஜான் வில் கம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என்கிட்ட என்னது? மேரி சொல்லியிருக்கா. மேரி செட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? ஸோ பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்றதுக்கு சொல்றேன். ஜான் வருவார் என்று மேரி சொன்னா. ஸோ மேரி செட் தட் ஜான் வுட் கம். புரியுதா? ஜானு வருவான்னு மேரி சொன்னா. கிளியர் ஆச்சா? அப்போ செட்ன்றது இங்க பாஸ்ட் டென்ஸா? கிளியரா? ஸோ சொன்னா. ஓகே. மேரி எப்படி சொல்லியிருப்பா? ஜான் வில் கம்னு சொல்லியிருப்பா. ஆனால் நான் என்ன சொல்றேன்? மேரி சொல்லியிருந்தா. மேரி செட் ஜான் வுட் கம். அடுத்தது பாருங்க, ராஜா எனக்கு கற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். ஓகே. ராஜா உறுதியளித்தார். என்ன? ராஜா ப்ராமிஸ்ட். யாருக்கு? எனக்கு. மீ. ராஜா ப்ராமிஸ்ட் மீ ஹீ வுட் டீச் மீ. ராஜா என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஐ வில் டீச் யூன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றேன்? ராஜா எனக்கு கற்றுக் கொடுக்கறதா சொன்னாரு. ஓகே. பாஸ்ட். ஓகேவா? ஸோ ராஜா கற்றுக் கொடுக்கறதா சொன்னாரு, உறுதியளிச்சாரு, ப்ராமிஸ் பண்ணாரு.
ஸோ ப்ராமிஸ்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? ப்ராமிஸ்டு, ராஜா ப்ராமிஸ்டு மீ என்னது, he would teach me, எனக்கு கற்றுக் கொடுப்பதாக. he would teach me. he சப்ஜெக்ட் இருக்கு, he would verb என்ன, teach. he would teach me. கிளியர் ஆச்சா? ஸோ இங்கே செட்ன்ற பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம would வந்து யூஸ் பண்றோம். இங்க ராஜா ப்ராமிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இது பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்புறம் நம்ம வுட்ன்ற விஷயத்தை வந்து யூஸ் பண்றோம். ரைட். அடுத்தது பாருங்க, மழை பெய்யும்னு நான் நினைச்சேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் நினைச்சேன், பாஸ்ட் டென்ஸ். இப்போ நினைச்சிட்டு இல்லை, நான் நினைச்சேன். ஓகேவா? மழை பெய்யும், இனி வந்து பெய்யும். அப்ப அந்த டைம்ல என்ன இருக்கும்? மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சேன் இல்லையா? சோ நான் நினைத்தேன், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஐ தாட். ஓகே, நான் நினைத்தேன், ஐ தாட் என்னது? மழை பெய்யும். இட் வுட் ரெயின். கிளியர் ஆச்சா? உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா, அதுக்கு அடுத்த உள்ள லைன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வுட் வந்து யூஸ் பண்ணணும். கிளியர் ஆச்சா? ஓகே, சூப்பர், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மேரி சொன்னா ஜான் வருவான்னு. கிளியர் ஆச்சா? அப்ப மேரி எப்படி சொல்லியிருப்பா? ஜான் வெல்கம்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்போ எப்படி நான் சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்? மேரி என்கிட்ட சொன்னா, மேரி செட் மீ தட் ஜான் வுட் கம், அந்த மாதிரியான அர்த்தம். கிளியர் ஆச்சா? பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணோன்னு. ரைட். இப்போ அடுத்தது ரிக்வெஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறது. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? வுட் இருக்கணும், அதே தான், சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கணும், வர்பு பின்னாடி இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, would you marry me, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? would you, would இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, யூ இருக்கு, வர்பு மேரி, பக்கத்தில் ஏதாவது ஆப்ஜெக்டை போட்டுங்க. would you marry me, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இதை சொல்லுங்க. நீ என்னுடன் நடனம் ஆயிடுவாயா? எப்படி கேட்கலாம்? would, சப்ஜெக்ட் என்ன? யூ. ஓகே, வர்பு நடனம், டான்ஸ். would you டான்ஸ் யாரோட? என்னுடன், வித் மீ. அவ்வளவுதான். would you டான்ஸ் வித் மீ, நீ என்னுடன் நடனம் ஆடுவாயா? அடுத்தது சொல்லுங்க பாப்போம். நீ எனக்கு உதவியா, நீ எனக்கு உதவியா எப்படி கேட்கலாம்? would, சப்ஜெக்ட் என்ன? யூ, வர்பு என்ன? உதவுறது, ஹெல்ப். would you ஹெல்ப் யாருக்கு? மீ. would you ஹெல்ப் மீ. கிளியர் ஆச்சா? ஸோ இது மாதிரி பொலைட்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு, நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு, கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். would you ஹெல்ப் மீ, would you டான்ஸ் வித் மீ, would you மேரி மீ. கிளியர்? ரைட். அடுத்தது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனை சொல்றதுக்கு நம்ம இந்த would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஐ ஓன் த லாட்ரி, நான் லாட்ரி ஜெயித்திருந்தால். ஓகேவா? ஆனா நான் லாட்டரியில ஜெயிக்கல, ஒரு இமேஜினரி கற்பனையில சொல்றேன். நான் லாட்ரி ஜெயிச்சிருந்தா, இஃப் ஐ ஓன் த லாட்ரி என்னது? ஐ வுட் குவிட் மை ஜாப், நான் வேலையை விட்டுருவேன். நான் அப்ப லாட்ரி இன்னும் ஜெயிக்கல, வேலையும் அவர் விடல, ஜெயிச்சிருந்தா வேலையை விட்டுருவேன். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் குவிட் மை ஜாப், நான் லாட்ரி வென்றால் நான் என் வேலையை விட்டுடுவேன். ஓகே, அடுத்தது பாருங்க, இஃப் ஐ வேர் ரிச், நான் ரிச்சா இருந்தா, நான் பணக்காரனா இருந்தா, ஐ வுட் பை அ பேலஸ், நான் ஒரு மாளிகை வாங்கியிருப்பேன், ஒரு அரண்மனை வாங்கியிருப்பேன். ஓகே, ரைட். இப்போ இங்கே பாருங்க, கேட்கலாம், ஐக்கு பக்கத்துல வாஸ் தானே வரும், ஏன் வேர் யூஸ் பண்ணீங்கன்னு. எப்பவுமே இந்த இமேஜினரி சிச்சுவேஷன், அதாவது கற்பனையில ஒரு விஷயத்த சொல்லும் போது ஐக்கு பக்கத்துல வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு லாஜிக். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜினரி சிச்சுவேஷன் சொல்லும் போது ஐக்கு பக்கத்துல வாஸ் சேர்க்கக்கூடாது, வேர் தான் சேர்க்கணும். ஓகே, இஃப் ஐ வேர் ரிச், நான் பணக்காரனா இருந்தா, ஐ வுட் பை அ பேலஸ், நான் அரண்மனையை வாங்கியிருப்பேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் பிரெஞ்சு பேசினா நான் பிரான்ஸுக்கு செல்வேன். இப்போ என்ன அர்த்தம்? நான் பிரெஞ்சு பேசியிருந்தா, அப்பனா அவருக்கு பிரெஞ்சு பேச தெரியல. இஃப் ஐ, நான் இல்லையா, இஃப் ஐ பேசினா, ஸ்போக் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இஃப் ஐ ஸ்போக் பிரெஞ்ச் என்னது? நான் பிரான்ஸுக்கு போயிருப்பேன். ஓகே, ஐ வுட் மூவ் டு பிரான்ஸ், போறது, ஐ வில் கோ டு பிரான்ஸ், ஐ வில் மூவ் டு பிரான்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். இஃப் ஐ ஸ்போக் பிரெஞ்ச் ஐ வுட் பக்கத்துல ஒரு verb மூவ், எங்க? பிரான்ஸுக்கு, டு பிரான்ஸ். கிளியர் ஆச்சா? ஸோ எதுக்கு would யூஸ் பண்ணும்? ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன்ல. ஓகே, ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன்ல. ஓகேவா? ஐ செட் ஐ வில் கம், நான் சொன்னேன்னு, ஐ வில் நான் வருவேன்னு, ஐ செட் ஐ வுட் கம். ஓகே, நான் சொன்னேன் நான் வருவேன்னு அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்தது என்னது? இந்த மாதிரி ஒரு பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர் ஆச்சா? ஸோ அப்போ வுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ராஜா செட் ஹி வுட் பிளே, ராஜா சொன்னான், ஓகேவா? சொன்னான் பாஸ்ட்ல, ஹி வுட் பிளே, அவன் விளையாடுவேன்னு.
அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பொலைட்டா இப்போ வந்து கேட்கறதுக்கு would you sing with me, என் கூட பாடுறியா, ஸோ இந்த மாதிரி பொலைட்டா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜினரி சுச்சுவேஷன், நான் பணக்காரனா இருந்தா நான் வந்து வீடு வாங்கியிருப்பேன். ஓகே, இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை அ ஆடி கார், நான் ஆடி கார் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினரி, அப்போ என்கிட்ட காசு இல்லை, ஓகேவா, பட் இருந்தா நான் கார் வாங்கியிருப்பேன், ஆடி கார் வாங்கியிருப்பேன். ஸோ இது மாதிரி இமேஜினரியா சொல்றதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், would வந்து யூஸ் பண்ணணும். will வந்து ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். கிளியர்? ரைட். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் வருவேன் அப்படின்னு என்னது சொன்னா, அவள் வருவேன் என்று சொன்னா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நெக்ஸ்ட் பாருங்க, நான் சரளமாக ஆங்கிலம் பேசுவேன். ஓகே, கண்டிப்பா சொல்றாங்க, நான் சரளமா ஆங்கிலம் பேசுவேன். ஸோ இது ரெண்டுத்துக்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் for watching my video. Happy learning. Bye bye.